காஞ்சிபுரத்தில் ஆடிப்பூரத்தை ஒட்டி பல்வேறு அம்மன் ஆலயங்கள் சிறப்பு ஆராதனைகள் அன்னதானங்கள் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் ஆடிப்பூர விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள நகரீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள துர்கை சன்னதியில் திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குங்கும அர்ச்சனை மற்றும் தீபாராதனைகளை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர். ஸ்ரீ தர்மசாஸ்தா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைவர் கோவர்தனன், செயலாளர் ரவி, பொருளாளர் முரளி, பாண்டுரங்க குருசாமி, சண்முக குருசாமி, குமார் குருசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, வளையல் உள்ளிட்ட மங்கள பிரசாதங்களும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இதேபோல் பத்திரகாளி அம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் பெரியாயி அலங்காரத்தில் காட்சியளித்த அம்பாளை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் இந்த அலங்காரத்தில் அம்பாள் காட்சி தருவார் என ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வளையல், மஞ்சள் உள்ளிட்ட அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இதேபோல் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள வீரமா காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு படையலிட்டு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இதேபோல் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் சங்கர மடத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு புஷ்பாஞ்சலி மற்றும் தீபதூப ஆராதனை நடைபெற்றது. மிக பெரியவர் பிருந்தாவனத்திற்கு வியாபாராதனைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் சங்கர மடத்தின் மேலாளர் சுந்தரேஷ் ஐயர், கீர்த்திவாசன், ஆலய மணியக்காரர் சூரி ஸ்ரீதர் சாஸ்திரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் சேஷாத்திரி பாளையம் தெருவில் ஸ்ரீ படவேட்டம்மன் ஸ்ரீ சுந்தரியம்மன் ஆலயத்தில் 72வது ஆடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு கரகம் எடுத்து மகிஷாசுரமர்த்தினி அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களின் இல்லத்தின் முன்பு அமர்ந்து சிறப்பு பம்பை, உடுக்கை, கச்சேரி நடைபெற்றது. சிறப்பு வான வேடிக்கையுடன் பூபதி ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.